தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை மாநகராட்சி மண்டலம் ராயபுரம் அருகே கல்லறை சாலை பகுதியில் நடைபெறும் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் மந்தமாக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தாமுவுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 ராயபுரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது. குறிப்பாக அந்த கழிவுநீர் கால்வாய் பணிகளாகட்டும், மழைநீர் கால்வாய் என்று என்ன பல்வேறு பிரச்சனை இருந்தாலும் கூட அதற்குண்டான பணிகளை இப்போ புதிதாக ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தீவிரமாக செயல்படுத்துகிறார். நாம் சட்டமன்ற உறுப்பினரிடமே இதை குறித்து கேட்போம். இங்கே பெரிய சவாலாக இருக்கிறது என்ன ஏற்கனவே மழைநீர் கால்வாய் அமைக்கும் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த இடம் அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் ஆகிருக்கும். இங்கே நீங்கள் எந்தெந்த மாதிரியான இதுக்கு உடனடி தீர்வு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நீங்கள் வரும்போது இந்த ரோடை பார்த்துருப்பீங்க. மெயினான ஹாஸ்பிட்டல் ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே அண்ணா பூங்கா இருக்குது. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி நம்ம அந்த இந்த ரோடு இருக்குது. ஒரு மக்கள் அதிகமாக வந்து புழங்கக்கூடிய தெருவாக தான் இந்த தெருவை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல போன ஆட்சியிலேயே அதுக்கு உண்டான ஃபண்டை ஒதுக்கி அந்த பள்ளத்தெல்லாம் தோண்டிட்டாங்க. இதை பிப்ரவரி மாதம் துவங்குனது இது வரைக்கும் அந்த வேலையை முடிக்காமல் அப்படியே ஸ்லோ பண்ணி போயின்ட்டுருக்க வேலை. இப்போ நம்ம வந்த உடனே அந்த விஷயத்தை உடனே கையில் எடுத்து நம்ம சென்னை கமிஷனரை பார்த்தோம். அவர்கிட்டையும் சார் இதுமாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஓகே நான் பேசிடுறேன் அப்படின்னாரு. அப்புறமா டிஆர்ஓ ஜோனல் ஆஃபீஸர் அவரையும் பார்த்தோம், விஜய் பாபு சார் அவரையும் பார்த்தோம். அவரை உடனே கூப்பிட்டு அந்த ஏஇலாம் கூப்பிட்டு துரிதமாக அந்த வேலையை கொஞ்சம் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த இடம் ஒரு வண்டி போச்சுன்னா இன்னொரு வண்டி போகிறதுக்கு அந்த அளவுக்கு ஸ்டக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப இங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அந்தமாரி விஷயம் அது சீக்கிரமாக சரி பண்ணிவிடுவோம். வேறு பொதுவாக இது ஒரு மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி வந்தாலும் கூட பொதுவாக இந்த பகுதி மக்கள் குடிநீரில் அந்த கழிவுநீர் கலந்து வர்றது ஒரு பக்கம் பிரச்சனையாக இருக்கும். வேறு உங்கள்கிட்ட பொதுமக்கள் எந்த மாதிரியான முக்கிய கோரிக்கையை இந்த பகுதி வச்சுருக்காங்க? மெயினாக இபி பிரச்சனை தான் சார். அது ரொம்ப அப்போதுலேருந்தே இந்த நான் எம்எல்ஏ பதவி எடுத்த 2வது நாளே மக்கள் வீதிக்கு வந்துட்டாங்க. என்னென்னா கரண்ட்டு இல்லை. அவங்க இது இன்றைக்கி நேற்றுலாம் நடக்கலை, பல வருடங்களாக இங்கே நடக்குது. ஆனால் அவங்க ஒரு பிம்பத்தை கட்டுப்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு 1 ஹவர் போவோம், 2 ஹவர் போவோம், சரி பண்ணி கொடுத்துருவாங்க பொழுது அப்படி. ஆனால் நாங்கள் எங்கள் ஆட்சி அமைச்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாகவே அதை ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் அந்த நெரட்டிவ் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வேலையை அவங்க ஆட்களே செட் பண்ணி அந்த வேலையை செய்கிறாங்க. அது கண்டிப்பாக நடக்காது. அரசியலுக்கு ஆரோக்கியமானது என்னன்னா எதிர்த்து அரசியல் பண்ணுவது. இப்போ இவங்க பண்ணுற அரசியல் அது நாகரிக அரசியல் கிடையாது. மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு வேலை செய்கிறதா அவங்களும் இருக்காங்க, நம்மளும் இருக்கோம். அதை அவங்க பண்ணுற விஷயம் என்னென்னா ஏண்டா உங்களுக்கு ஓட்டு போட்டோம் நினைக்கிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய தலைவர் ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாரு. அந்த செட்டிங்கு தான் இப்போதைக்கு எல்லா ஆஃபீஸரும் ஒரு சில பேர் தவறுகள் நடக்கிறதுனால இதெல்லாம் இப்போதைக்கு. ஆனால் கூடிய விரைவில் இதெல்லாம் சரி செஞ்சு தரப்படும். எங்கள் அரசு எவ்வளோ துரிதமாக மக்கள் பணி செய்ய போகுதுன்னு இனி வரும் காலங்களில் எங்கள் தளபதி விஜயண்ணா பற்றி அவரே பேசுவார். கண்டிப்பாக கூடிய விரைவில் நடக்கும். குறிப்பாக இந்த மக்கள் பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய இந்த மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணியால் இந்த மருத்துவமனை செல்வர்களும் சரி, மற்ற கடைவீதியில் செல்வரும் ரொம்ப சிரமப்பட்டு வராங்க. அதற்கான பணிகளை மிக துரிதமாக நடைபெற்ற மழைநீர் கால்வாய் பணிகள் முடிவடையும் என்று கூறியிருக்கார். ஒளிபரப்பு தாரிஃபுடன் அன்பழகன்.